அமெரிக்கா நேற்று நடத்திய தாக்குதலின் விளைவுகள் இன்றைக்கு செய்திகளின் வாயிலாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஹோர்முஸ் நீரிணை பாரசீக வளைகுடாவின் குறுகிய வாயிலாக இந்த ஹோர்முஸ் நீரிணை உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% கையாளுகிறது. இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீரிணை அதன் மிக குறுகிய இடத்தில் 33 கிலோமீட்டர் அகலம் மட்டுமே உள்ளது. இதனால் அங்கு ஏற்படுத்தப்படும் எந்த ஒரு இடையூறும் உலகளவில் எண்ணெய் விலையை உயர்த்தி அமெரிக்க பொருளாதாரத்தை வெகுவாக பாதிக்கும். தாக்குதல் படகுகள் மற்றும் ஆயிரக்கணக்கான கடல் கன்னி வெடிகளை ஈரான் அங்கே வைத்திருக்கிறது. அவற்றின் மூலம் நீரிணையில் போக்குவரத்தை ஈரான் தற்காலிகமாக சீர்குலைத்தால் உலக அளவில் எண்ணெய் விநியோகம் மற்றும் வர்த்தகம் மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகும். ஈரான் நட்பு நாடான ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் செய்தது போல் அதன் நீண்ட பாரசீக வளைகுடா கடற்கரையில் ஈரான் ஏவுகணையை ஏவக்கூடும். பஹ்ரைனில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்காவின் கடற்படை நீரிணை போக்குவரத்துக்கு எப்போதும் திறந்திருப்பதை உறுதிப்படுத்த வலுவான பதில் அளிக்கும். ஒப்பீட்டளவில் ஈரானின் சிறிய தாக்குதல்கள் கூட போக்குவரத்தை முடக்கி முதலீட்டாளர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். இதனால் எண்ணெய் விலை அதிகரிக்கக்கூடும் மற்றும் போர் நிறுத்தத்திற்கான சர்வதேச அழுத்தத்தையும் இது உருவாக்கும். அமெரிக்காவினுடைய இந்த போரின் விளைவாக அமெரிக்காவினுடைய தளங்கள் இருக்கும் பஹ்ரைன் மட்டுமின்றி குவைத், கத்தர், ஐக்கிய அரபு அமீரகம், பாரசீக வளைகுடாவுக்கு அப்பால் இருக்கும் அரபு நாடுகள் உட்பட இந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவின் நிரந்தர தளங்களில் பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலை போலவே இந்த தளங்களும் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டுள்ளது. ஆனால் ஏவுகணைகள் அல்லது ட்ரோன்களின் இடைவிடாத தாக்குதல்களுக்கு எச்சரிக்கையாகி பதிலளிக்கும் நேரம் போதியதாக இருக்காது. ஏனெனில் மேலும் பல 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இஸ்ரேலால் கூட ஈரானின் அனைத்து ஏவுகணைகளையும் இடைமறித்து அழிக்க முடியவில்லை. அமெரிக்காவுக்கு அதிக இழப்பை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு அதன் நட்பு நாடுகளில் உள்ள முக்கிய எண்ணெய் மற்றும் எரிவாயு வசதிகளை தாக்கவும் ஈரான் ஒருவேளை முடிவெடுக்கலாம். கடந்த 2019 சவுதி அரேபியாவில் உள்ள 2 முக்கிய எண்ணெய் தளங்கள் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இது அதன் நாட்டின் எண்ணெய் உற்பத்தியை பாதியாக குறைத்தது. இத்தாக்குதலுக்கு ஹூதி கிளர்ச்சியாளர்கள் யெமனிலிருந்து பொறுப்பேற்றாலும் இந்நாள் வரை ஈரான் மீது பரவலாக அந்த குற்றச்சாட்டும் உள்ளது. கிளர்ச்சி அமைப்புகள் ஈரான் ஆதரவோடு மத்திய கிழக்கு நாடுகளில் பல்வேறு கிளர்ச்சி அமைப்புகள் செயல்பட்டு வந்தன. கஸ்ஸாவில் இஸ்ரேலின் 20 மாத தாக்குதலுக்கு பிறகு பலஸ்தீனத்தின் ஹமாஸ் மற்றும் பிற குழுக்களின் ஆதிக்கம் கடுமையாக குறைந்தது. கடந்த ஆண்டு இஸ்ரேலின் அதிரடி லெபனான் நாட்டின் ஹிஸ்புல்லா குழுவினரின் ஈடுபாடும் சாத்தியமற்றமாக இருக்கிறது. அதாவது குறைந்தது என்றால் அது தற்காலிகமாகவே மௌனமாக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா போரில் நுழைந்தால் செங்கடலில் தாக்குதல்களை மீண்டும் தொடங்குவதாக அச்சுறுத்திய ஹூதி அமைப்பையும் ஈராக் கிளர்ச்சியாளர்களையும் ஈரான் ஆதரவுக்கு அழைக்கலாம். இவர்கள் வசமுள்ள ஏராளமான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை திறன்கள் மூலம் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் இலக்குகள் குறிவைக்கப்படலாம். விடாப்பிடியாக அணு ஆயுத முயற்சி ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்கா தாக்குதல்களின் முழு தாக்கமும் அறியப்படுவதற்கு முன் சில நாட்கள் அல்லது வாரங்கள் கூட ஆகலாம். ஆனால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலால் கூட ஈரானின் ஆயுதத்தை உருவாக்கும் திறனை தாமதப்படுத்துமே தவிர முற்றிலுமாக தடுக்க முடியாது என்று நிபுணர்கள் நீண்ட காலமாகவே எச்சரித்து வருகிறார்கள். ஏனெனில் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை நாடு முழுவதும் பல தளங்களுக்கு பரப்பியுள்ளது. துல்லியமாக அந்த தளங்களை எக்காலத்திலும் யாராலும் அதை அமெரிக்காவாலும் கூட கண்டுபிடிக்க இயலாது என்பதே யதார்த்த நிலை. அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்களுக்கிடையே ஈரான் தனது அணுசக்தி தளங்களை மறுசீரமைக்க போராடக்கூடும். அதே நேரம் அணு ஆயுத தடை ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறவும் ஈரான் முயற்சிக்கலாம்.
2003இல் இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக அறிவித்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு அணு ஆயுதத்தை சோதித்தது. வடகொரியா வான்வெளி தாக்குதல்களின் அச்சுறுத்தலின்றி அணுசக்தி திட்டத்தை உருவாக்க வடகொரியாவுக்கு இது சுதந்திரம் அளித்தது. ஈரான் தனது அணுசக்தி திட்டம் ஆக்கப்பூர்வமானது என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறது. அணு ஆயுதம் எந்தெந்த நாடாக ஈரான் ஏந்தாத நாடாக ஈரான் யுரேனியத்தை 60% வரை செறிவூட்டும் நடைமுறையில் தற்போது ஈடுபட்டுள்ளது. 60%இலிருந்து அணு ஆயுத தளமாக மாற்றுவதற்கு நீண்ட காலங்கள் பிடிக்காது என்பதையும் அணு ஆயுத வல்லுநர்கள் தொடர்ந்து செய்திகளாக வலியுறுத்தித்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அணு ஆயுதம் மிக முக்கியமாக 60%இலிருந்து அணு ஆயுத தரநிலையான 90%த்திற்கு மாறுவது ஒரு குறுகிய தொழில்நுட்ப படி என கூறப்படுகிறது. அப்படி என்றால் மிக வேகமாக அவர்கள் 90 விழுக்காட்டை அடைந்து விடலாம். இதுவே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் திடீர் தாக்குதலுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதும் ஒரு அச்ச சூழ்நிலையை அவர்களுக்கிடையே ஏற்படுத்தியிருப்பதும் நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த தாக்குதல்களின் மூலம் இஸ்ரேல் பெரும் நஷ்டத்தை சந்திக்கும் என்றும், உயிரிழப்பு மட்டுமல்லாமல் நாட்டின் மிகப்பெரிய கட்டடங்கள் அடிமாட்டு நிலைக்கு அவைகள் தகர்க்கப்படும் என்றும், ஒரு காலகட்டத்தில் மிக முக்கியமான ரஃபா அதாவது ஹைஃபா தலங்கள் அதாவது ஃபோர்ட் தாக்கப்பட்டால் பெரும் வறுமையும் சாப்பாட்டு அதாவது உணவு பாதுகாப்புமின்றியான ஒரு சூழ்நிலை இஸ்ரேலில் ஏற்படும் என்றும் எச்சரிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாகவும் கூட இஸ்ரேலுக்கு ஈரான் மிக கடூரமான எச்சரிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். ஈரானுடைய உச்ச தலைவர் அயதுல்லா காமினி இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடரும் என எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார். கொமினி தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த பதிவில், எங்களது சியோனிஸ்ட் எதிரிகள் மிகப்பெரிய தவறழைத்து விட்டார்கள், பெரும் குற்றம் புரிந்துள்ளார்கள். இஸ்ரேல் தண்டிக்கப்பட வேண்டிய நாடு, அதற்கு தண்டனை தொடர்கிறது என்றும் பதிவிட்டுள்ளார். ஆனால் அந்த எச்சரிக்கை பதிவில் அமெரிக்காவை பற்றி அவர் எதுவும் குறிப்பிடவில்லை. இருப்பினும் ஐநாவுக்கான ஈரான் தூதர் அமீர் சையது ஈரவானி கூறுகையில், அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும், எந்த நேரத்தில் எத்தகைய தாக்குதல்கள் நடத்தப்படும் என்பதை ஈரான் இராணுவம் முடிவு செய்யும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அமெரிக்க போர் விமானங்கள் நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து சரமறையான குண்டுகள் ஏவுகணைகளை வீசி நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானின் 3 அணுசக்தி தளங்கள் முற்றிலுமாக அளிக்கப்பட்ட நிலையில் செய்த காமினி இந்த எச்சரிக்கை பதிவை பகிர்ந்துள்ளார். அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு ஈரானுடைய ஃபோர்டோ, நட்டான்ஸ், இஸ்பஹான் அணுசக்தி நிலையங்கள் யுரேனியம் செறிவூட்டப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் அவற்றை அவர்கள் கவனமாக தாக்குதல் நடத்தியிருப்பதும் தற்போது உலகளாவிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இதற்கிடையில் ஹர்முஸ் ஜலசந்தியை மூட தயாராகக்கூடிய நிலையில் இந்தியா போன்ற நாடுகள் மற்றொரு பிளானை வைத்திருப்பதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகிருக்கிறது. அதன் மூலமாக எண்ணெய் மற்றும் எரிவாயு மிக முக்கியமானதாக இருக்கும் இந்தியா, போக்குவரத்தில் சிறிய இடையூறு ஏற்பட்டாலும் உலகளாவிய கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்கக்கூடும் என்று வட்டாரங்கள் தற்போது நிலையை கூறிக்கொண்டிருக்கிறது. நிலைமை விரைவில் சரியாகிவிடும் என்று நாங்கள் நினைக்கிறோம். சிலர் சொல்வது இப்படித்தான். ஆனாலும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வருகிறது. ஈரான் இஸ்ரேல் போர் பதட்டம் காரணமாக ரஷ்யா அமெரிக்காவிடம் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா அதிகரிக்க வேண்டும். ரஷ்யாவிடமிருந்து தினமும் 22 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய தற்போது திட்டமிட்டிருக்கிறது. ஹர்முஸ் ஜலசந்தி என்பது ஈரான் மற்றும் ஓமன், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இடையே அமைந்திருக்கக்கூடிய ஒரு குறுகிய நீர்வழிப்பாதை. 33 கிலோமீட்டர் மட்டும்தான் இங்கே இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை 2 மில்லியன் பேரல்கள் ஒரு நாளைக்கு இந்த வழியாக கொண்டு செல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரல்கள். எனினும் இந்தியா தனது கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு பல்வேறு வழிகளை கொண்டுள்ளது. இதனால் ஹர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டாலும் அவர்கள் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவின் பிரேசிலிருந்து இறக்குமதி செய்யலாம் என்றும் மற்றொரு செய்தி தெரிவிக்கின்றது. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.